ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 12/1/2026 மண்டே பாக்கியதாரா கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே ரெண்டாவது வாரம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 880ன்ற மாதிரி வந்திருக்கு. போன வாரம் 510, இன்றைக்கி ரிசல்ட் 464. இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த கெஸிங்கில் போன மாதம் போன வார ரூட் எதுவுமே இன்றைக்கி ஃபாலோ ஆகலை. சொல்லப்போனால் நேற்று ரிசல்ட்டோட அப்படியே ஒரு காப்பி மாதிரி தான். ஏசி அப்படியே வந்துடுச்சு, சென்டர் நம்பர் மட்டும் மாறி இன்றைக்கி 494 நேற்று, இன்றைக்கி 464ன்ற மாதிரி வந்துடுச்சு. பெருசாக ஒன்றும் மிஸ் மேட்ச் ஆகாமல் சேமாகவே வந்துடுச்சு. அதனால் எந்த கெஸிங் போன மாதம் அந்த ரூட்டில் நம்ம எடுத்துருந்த எந்த கெஸிங் மேட்ச் ஆகலை. ப்ளஸ் பேர் நம்பர்ஸும் இன்றைக்கி மேட்ச் ஆகலை. ஏன்னா ரிசல்ட்டு சேமாக வரும்போது பேர் நம்பர்ஸ் மேட்ச் ஆகிறது கஷ்டம். இப்போ நம்ம லாஸ்ட் மந்த்து திங்கக்கிழமை ரெண்டாவது வாரம் ரூட்டு ப்ளஸ் போன வாரம் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரூட்டோட ஃபாலோயிங் நம்பரை எடுத்துகிட்டு நாளைக்கு இப்படி வரலான்ற ஒரு கெஸிங் எடுத்துகிட்டு ப்ளஸ் பேர் நம்பரும் கொடுத்துட்றேன். மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 880, அதுக்கடுத்த வாரம் 465, அதுக்கடுத்த வாரம் 275, 235, அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 510, இன்னைக்கு சண்டே ரிசல்ட்டு 464. முதல்ல நம்மளோட லாஸ்ட் மந்தோட செகண்ட் வீக் மெயின் ரூட்டில் 880, அதுக்கு ஒன் டே பிஃபோரில் 925, க்ளூ நம்பரோட பிசி 31. 31க்கு 13 -1 கால்குலேஷனில் சிம்பிளாக முடிஞ்சிச்சு போன மாதம். 31க்கு 30 இந்த க்ளூ நம்பர்லேருந்து எடுக்கிற கால்குலேஷனில் நான் வழக்கமாக சொல்கிறது தான். ஏதாவது ஒரு போர்டு பவராகவும் அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவராகவும் 80, ரிசல்ட்டு 880ன்னு வந்துச்சு. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த ரூட்டில் ஃபாலோ ஆச்சுன்னா நாளைக்கு 464ஓட க்ளூ நம்பரோட பிசி 25க்கு ஒரு 24ன்னு வரணும். அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா அந்த 24 போன மாதம் ரூட்டில் வந்ததுன்னா ஒரு 74ன்ற மாதிரி வரணும். ஓகே, அப்படி வந்ததுன்னா ஒரு 374ன்ற மாதிரி வரலாம். இது போன மாதத்தோட ரூட்டு. இந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா அப்படி வரலாம். லாஸ்ட் வீக் 510க்கு ஒரு நாள் முன்னாடி சண்டேவோட ரிசல்ட் 820, இங்கேயும் 31. நமக்கு போன வாரம் 20க்கு 10ன்ற மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு. பெரும்பாலும் மண்டே ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையோட ரிசல்ட்டோட பிசி 67, 167 வந்தது இல்லையா, 67 அதோட பவர் பண்ணோம்னா 12ன்னு வரும். அதுலேருந்து -2ல் நிறைய வாட்டி அந்த மாதிரி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு வந்திருக்கு, வரவும் செய்யும். 12 -2 எடுத்தோம்னா 10ன்றது அது ஒரு 10, 15 அந்த மாதிரி வரும். அப்படி நம்ம பார்த்தோன்னா கூட நேற்று ரிசல்ட் 494ஓட பிசி 94, பவர் பண்ணால் 49, இதில் -2 எடுத்தோம்னா 47ன்ற மாதிரி வரும். இந்த 47 உங்கள் கெஸிங்கில் தான் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் போன வார ரூட்டில் அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு 47 வரலாம். 47 வந்ததுன்னா கூட நமக்கு அதே 374 நம்ம எடுத்தோம், 347ன்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மாதம் அந்த ரூட் ஃபாலோ ஆகிருக்கேன்னா போன மாதம் 669 வந்திருக்கு. நமக்கு சனிக்கிழமை 69ஓட பவர் 14, இதில் -2 எடுத்தோம்னா 12 வரும். மேட்ச் ஆகலை, போன மாதம் வரல, போன வாரம் வந்திருக்கு. இதிலே இன்னொரு கால்குலேஷனும் எடுக்கலாம். இந்த 31க்கு -1 கால்குலேஷன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 31 மைனஸ் பண்ணோம்னா அடுத்த நம்பர் 20, அதுக்கடுத்து ஒரு போர்டு மைனஸ் ஆச்சுன்னா 10ன்னு வரும். அந்த ரூட்டில் எடுத்தோம்னா கூட 25, 14, 04 இப்படி வரும். இப்படி வந்ததுன்னா இந்த 04 போன வாரம் 10 டைரெக்டாக வந்தது. அந்த மாதிரி 04ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு ரூட்டில் 47, 04 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 04ன்னு வந்ததுன்னா அது
ஒரு 904ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 04 இல்லை 54 கூட வரலாம். அது நிறைய நம்பர் பவர் தான் ஆகுது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் வந்து அதிகபட்சம் வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டில் மேட்ச் பண்ணும்போது பவர் ஆகிடுது. அது 54ன்னு கூட வரலாம். ஓகே, 54ன்னு வந்ததுன்னா கூட ஒரு 2 நாளாக வந்து 494 464ன்னு வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 454ன்னு கூட நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டலாக வந்து நம்ம வந்து போன மாதம் போன வாரத்தோட மேக்ஸிமம் வந்து எந்த ரூட்டில் ஃபாலோ ஆகிருக்குன்றதை பார்த்துட்டோம். இதில் வந்து சி போர்டு கண்டினியூஷன் ஆகுதான்னு பார்த்தோம்னா போன மாதம் இந்த 1க்கு -1 0 வந்துச்சு. போன வாரம் இந்த 1க்கு -1 0 வந்துச்சு. இப்போ நமக்கு இந்த 5க்கு -1 எடுத்தோம்னா 4. நாளைக்கு சி போர்டில் ஒரு 4ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மாதம் ரூட்டில் ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு சில வாரங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கு. இங்கே வந்து 5 அப்படியே 275ன்னு வந்திருக்கு. ஒரு வாரம் இங்கே 3, இங்கே எந்த ஃபாலோ பண்ணல, சென்டர் போர்டில் போயிருக்கு. அதனால் வந்து ஒரு சின்ன மேட்சிங் தான். இந்த 5க்கு 4ன்ற மாதிரி வரலாம். ஏன்னா நம்மளோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதுனால அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இவ்வளோ தான் கெஸ்ஸிங்கு. இப்போ வந்து பேர் நம்பர் போன மாதம் வந்த பேர் நம்பரும் நாளைக்கோட பேர் நம்பரும் கொடுத்துட்றேன். மேட்ச் பண்ணி எப்படின்னு பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. போன மாதம் பேர் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் மந்த்து பேர் நம்பர் வந்து 08 80 53. இது போன மாதத்தோட பேர் நம்பரு. ஆல்மோஸ்ட் இதுலேருந்து 3D வந்து பாஸ் ஆகிடுச்சு 880. நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 937548. இது நாளைக்கோட பேர் நம்பர். இதுலேருந்து 3 டிஜிட் 4 டிஜிட் எப்படி வேணால் வரலாம். ஏன்னா நேற்று நம்ம கொடுத்துருந்ததில் 494 வந்து 4 டிஜிட் பாஸ் ஆகிருந்தது நேற்று. இதுலேருந்து இன்றைக்கி எதுவும் மேட்ச் ஆகலை. இதுலேருந்து வந்து நாளைக்கு 937548 வந்துட்டு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ்ஸிங்லேயே வந்து 74 47லாம் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரையும் டெக்ஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். 374 347 454 904. இந்த மாதிரி நம்ம போன மாதம் போன வாரம் ரூட்டில் மேட்ச் பண்ணதில் இந்த 4 நம்பர் வந்து இருக்குது. பார்த்து லிமிட்டாக உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா நம்பரும் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா இந்த பேர் நம்பருக்குள்ளே சூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு க்ளீனாக வந்து ஒரு இன்னிங்க்கான கெஸ்ஸிங் அழகாக கிடைக்கும். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். என்ன வந்து எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.